ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. அன்னையின் அருளால் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இன்றும் ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் உடல் பொய்யுறவு என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடல்களுக்கு விளக்கம் காண இந்த இணையவழி சத்சங்கத்தின் வாயிலாக கூடியுள்ளோம். சென்ற வாரம் நாம் பார்த்த பாடல் 30. அதிலே பழமையாக புராதனமாக என்று தோன்றியது என்று தெரியாமல் வந்த பழவினைக்கு ஈடாக இருக்கக்கூடிய ஒரு உடலை சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே திரும்ப 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 வந்து பிறக்கின்ற நான், இந்த ஜீவனாகிய நான் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட நான் இறைவா உன்னுடைய எல்லையில்லாத கருணையை பெறுவேனோ? குருவே, நீ முற்றிலும் அறிந்தவன். நீயே என்னுடைய இந்த சம்சார சுழலுக்கு என்றைக்கு முடிவு வரும் என்று அறிய முடியும், நீயே எனக்கு கூறுவாயாக என்று அந்த பாடலிலே வருந்தி பிரார்த்திப்பதாக பார்த்தோம். இப்பொழுது அந்த கருணை கிடைத்துவிட்டது என்று மகிழ்ந்து நன்றியோடு பாடுவதாக அடுத்த பாடலை அமைத்துள்ளார். பாடல் 31. உன்னுடைய கருணை என்று வருமோ என்று ஏங்கியிருந்த எனக்கு உன்னுடைய திருக்கருணை கிடைத்தே விட்டது என்று அவர் பாடுகின்றார். அந்த 31வது பாடலை இப்பொழுது நாம் பாடுவோம், பாட கேட்போம். மூன்று கண்ணா முத்தொழில மும்முதலா மூவுலகும் தோன்ற கருணை போழே தோன்றலே ஈன்ற அன்னை தன்னை போல் அன்பு தழைத்தோய் ஒரு தெய்வம் உன்னை போல் உண்டோ உரையே. மூன்று கண்ணா முத்தொழிலா மும்முதலா மூவுலகும் தோன்ற கருணை பொழி தோன்றலே ஈன்ற அன்னைதனைப் போல் அன்பு தழைத்தோய் ஒரு தெய்வம் உன்னைப்போல் உண்டோ உரை என்று இந்த பாடலிலே இறைவனை பார்த்து அவனுடைய கருணைக்காக மகிழ்ந்து நன்றியோடு வியந்து ஓதுகின்றார். உன்னை போல இன்னொருத்தர் உண்டா? இது ஏதோ ஒருத்தரை நம்ம இந்த உலக வாழ்க்கையில் யார்கிட்டையாவது காரியம் ஆகணும்னா உன்னை போல உண்டா அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சுயநலத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சொல்லுவதாக இருக்கும். சில சமயங்களிலே உண்மையாக கூட நெஞ்சார மனதார அப்படி போற்றுவதும் உண்டு. இங்கு சிவபெருமானுடைய திருக்கருணையை பெற்று அனுபவிக்கக்கூடிய பேறு எனக்கு கிடைத்துவிட்டதே என்று மிகவும் மகிழ்ந்து வியந்து பாடுகின்றார் இந்த பாடலை. அப்படி சிவபெருமானுடைய கருணைக்கு மகிழ்ந்து பாடுவதனாலே சிவபெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு முதல்ல சொல்கிறார். சில வார்த்தைகள் போடுறார். என்னென்ன? மூன்று கண்ணா,
முத்தொழிலா மும்முதலா மூவுலகும் தோன்ற கருணை பொழி தோன்றலே ஈன்ற அன்னை தனிப்போல் அன்பு தழைத்தோய். நான் 5 பதங்கள் போடுறேன். 3 கண்ணா, ஒவ்வொன்றா பார்ப்போம். 3 கண்ணா சிவபெருமானுக்கே உரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவன் 3 கண்களை உடையவனாக இருக்கின்றான். திரிநேத்திரதாரி, முக்கண்ணன். அந்த 3 கண்கள் என்னென்ன? இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், நெற்றிக்கண் அக்னி. சோம சூரிய அக்னிகளை தன்னுடைய கண்களாய் உடைய முதல்வன் அவன், முக்கண்ணன், திரிநேத்திரதாரி. சரி, அப்புறம் அவன்கிட்ட 3 நிறைய இருக்கான். முத்தொழிலா, முத்தொழில், 3 தொழில்களை உடையவன். தொழில், பிஸ்னஸ். என்ன, அவருக்கு கூட ஒரு பிஸ்னஸ் இருக்கான்னா, செயல்களெல்லாம் கடந்த நிலையிலே அவன் பரமனாக, பரம்பொருளாக, பிரம்மமாக இருக்கின்றான். அவனே தன்னுடைய இச்சாசக்தியினால் சுவாதந்திரியத்தோடு இந்த பிரபஞ்சத்தை மாயையை கொண்டு சிருஷ்டிக்கிறான். அப்படி சிருஷ்டிப்பதற்கான விருப்பமும் அறிவும் சக்தியும் அவனிடத்து எல்லையற்றதாய் உண்டு. அதனால் அவன் முத்தொழிலோன். அவனுடைய கண்ணே, 3வது கண்ணே எதை காட்டுகிறது? அது ஞானக்கண். இந்த 3 கண், சிவபெருமானுடைய 3 கண் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? மன்மதனை எரித்தது தான் நினைவுக்கு வரும். மன்மதன் என்பது எதை குறிக்கின்றது? மன்மதனுடைய மனைவியின் பேர் ரதி. ரத்தினா அழகே உருவெடுத்தவள் மட்டும் இல்லை, ஆசைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆசை, காம இச்சை, அதுதான் மன்மதன். அவனை கண்ணால் எரித்தான், கண்ணிலிருந்து தோன்றிய அக்னியினால் எரித்தான் சிவபெருமான். அப்படின்னா அது எப்படிப்பட்ட அக்னின்னா, அந்த ஞானாக்னியானது வைராக்கியமாக வடிவெடுத்து இந்த ஆசையை வடிவெடுத்த மன்மதனை அவனுடைய உடல் இல்லாதபடி செய்து விடுகின்றது, அவனுடைய உருவத்தை அழித்து விடுகின்றது. அப்போது ஜீவர்களுடைய இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் அவர்களை கட்டி போடுவதாக இந்த ஆசை இருக்கே, அறியாமையிலிருந்து தோன்றிய ஆசை, அதை போக்குவதற்கு என்ன செய்யணும்? அறியாமையிலிருந்து ஆசை தோன்றியிருப்பதால் அறிவால் தான் அதை போக்க முடியும். என்ன அறியாமை? நான் யார் என்று என்னை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை, நான் இந்த உடல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன், நான் இந்த மனம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். உண்மை என்ன? உடல் அழிவுக்கு உட்பட்டது. என்றைக்கு தோன்றிட்டோ இன்றைக்கோ ஒரு நாள் அது அழியப் போகிறது. மனது இருக்கும் பொழுதே சதா மாறியமைந்து கொண்டே இருக்கின்றது. பல பிறவிகளுக்கு இந்த மனம் வருகிறது. ஆனால் ஒவ்வொரு பிறவியில் உள்ளுக்குள்ளே அது ரொம்ப மாற்றத்தை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்போ இந்த மனமும் உடலும் மாற்றத்திற்கும் முடிவில் அழிவுக்கும் உட்பட்டன. அப்போ நான் யாருன்னா, அழியா பொருள் என்ற உண்மை, என்னை பற்றி இந்த உண்மை எனக்கு தெரியாததால், அந்த அறியாமையினால் நான் அழியா பொருள் மட்டுமல்ல, அறிவே வடிவான பொருள், அழியாத அறிவு பொருள் மட்டுமல்ல, ஆனந்தமயமான பூரண நிறைவோடு இருக்கின்ற பொருள், அதுவே என் உண்மை இயல்பு என்று அறியாததனால், அந்த நிறைவை தனக்குள் உணராமல் இருக்கு தெரியாமல் புறப்பொருட்களில் கிட்டும் என்று நினைத்து கொண்டு ஏமாந்து சுற்றி அலைகின்றான் பிறவிதோறும் ஜீவன். அந்த அறியாமையின் காரணமாக வந்த ஆசையை, மன்மதனை, அறிவே வடிவான இந்த ஞான கண்ணிலிருந்து கிளம்பி வருகின்ற அக்னியினால் சிவபெருமான் எரித்தார், சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கினார். அப்போது
ஞானம்தான் அஞ்ஞானத்திலிருந்து தோன்றிய ஆசையை போக்குவதற்கு சரியான மருந்து. அதுதான் அவருடைய 3 கண்களின் ரகசியம். இப்போ முத்தொழில் அப்படின்னு சொன்னார். 3 தொழில்கள் அவரோட பிஸ்னஸ் அப்படின்னோம். என்ன பிஸ்னஸ்னா, பகவானுக்கு என்ன பிஸ்னஸ்னா, இடையறாதவர் ஆற்றிக்கொண்டிருக்கிற பெருஞ்செயல்கள் 3 இருக்குது. என்ன? ஜெகத் சிருஷ்டி. இப்போது பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன கோடிக்கணக்கில் லட்சங்கோடிகள் அளவில் பணத்தை முதலீடு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க பெரிய அளவில். அதில் அவங்க கொஞ்சம் போடுறாங்க பெரும்பங்கு. அப்புறம் மற்றவங்கள்ட்டையும் வாங்கி கடனை வாங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. மக்கள்கிட்டையும் ஷேர்ஸ் மூலம் வாங்கி, அப்புறம் வங்கியில் வாங்கி, இவங்கள்ட்ட இருக்கிற பெருந்தொகையும் போட்டு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் லாபம் வரும்பொழுது இதெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு எடுத்து செய்யறதுக்கே அந்த மேசிவ் ஸ்கேல் அப்படிம்பாங்க, அந்த பெரிய அளவு, அந்த பெரிய அளவில் அந்த மாதிரி காரியங்கள் செய்யறதுக்கு ஒரு தெம்பு தில்லு வேணும். இது உலக பணக்காரர்களுக்குள்ளே நாம் பார்க்கக்கூடியது. இந்த இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய, இப்படி எத்தனை பணக்காரங்க இருக்காங்க. நம்ம அம்பானி மாதிரி, அதானி மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. அதை விட பெரிய பணக்காரர்களும் உலகத்தில் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் ஏதாவது செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இத்தனை பேர்கள், இத்தனை உயிர்கள் விதவிதமான கர்மங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அத்தனை உயிர்களும் வாழ்வதற்கு இடமாக இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு பூமி, இன்னும் எத்தனை இருக்கோ தெரியாது. நம்முடைய சூரியன் ஒரு நட்சத்திரம். அது மாதிரி எத்தனையோ எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கிறோம். அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு பூமி இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ ஜெகத் என்று சொன்னால் இந்த ஒரு உலகம் மட்டுமல்ல, பிரபஞ்சம், யூனிவர்ஸ், அண்ட சராச்சரம், இத்தனையையும் அவன் விளையாட்டாக சிருஷ்டிக்கிறான், விளையாட்டாக பராமரிக்கிறான், பாதுகாக்கின்றான், மெயின்டைன் பண்ணுகிறான், அழுத்தும் விடுகிறான். ரொம்ப லகுவாக சிரமம் இல்லாமல் தனக்குள் இழுத்து கொண்டு விடுகின்றான். இதுக்கு நடுவில் ஒவ்வொரு உயிருக்கும் மறைத்தல் என்பதை செய்து, இன்னும் உனக்கு தெளிவு வரலை, இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தில் வந்து பிறந்த அனுபவங்களை பெற்று உன்னை நீயே சுத்தப்படுத்திக்கொள், அதற்கு நான் வாய்ப்பை தரேன்னு சொல்லி ஒவ்வொரு உயிருக்கும் தன்னை அறிய ஒட்டாதபடி, ஏன்னா அவன்கிட்ட ஏற்கனவே இருக்கிற அறியாமை, அதை செயல்படுத்தி சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் இப்போவே என்ன காமிச்சா உனக்கு உண்மையை புரியாதுங்கிறனால தன்னை மறைத்து இந்த உலகத்தை மெய் என்று நம்ப வைத்து இங்கு இந்திரிய சுக போகங்களையும் மனதாலும் அனுபவித்து, அப்புறம் ஒன்றுன்னா அதில் அதனுடைய நிலையாமையை புரிந்து கொண்டு அதிலேருந்து விடுபட்டு இறைவனை நோக்கி இந்த ஜீவன் திரும்பும் பொழுது அருள் புரிந்து அனுக்கிரகம் செய்து, முதல்ல மறைத்தான், இப்போது அருளுகிறான். அருளி அந்த உயிரை தன்பால் ஈர்க்கின்றான். 3 தொழில் பொதுவாக செய்கிறான். சிறப்பாக இந்த 2 தொழில் மறைத்தல் அருளல் செய்கிறான். அதில் இந்த 3 மட்டும் இங்கே குறிப்பிடுகிறார். முத்தொழிலா, ஜெகத் முழுவதையும் சிருஷ்டிக்கிறான், உற்பத்தி செய்கின்றான். ஜெகத் முழுவதையும் உற்பத்தி செய்த பின்னர் பராமரிக்கின்றான், பாதுகாக்கின்றான். ஸ்திதி, அப்படித்தான் பாதுகாத்த கல்பகாலங்களாக ஓடுகின்ற இந்த ஜெகத்தை தன்னுள் ஒடுக்கிக் கொள்ளுகின்றான். லயம், சிருஷ்டி, ஸ்திதி, லயம். சரி, இதை எப்படி செய்கிறான்? அவன்கிட்ட எல்லையற்ற அறிவு இருக்குது, எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது. என்ன, எல்லையற்ற, அவன் எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறான், இடத்தால் கட்டுப்படாதவனாய் எங்கும் நிறைந்தவனாக இருக்கின்றான். சர்வசக்திமான், சர்வஜன், சர்வவியாபி. அதனால் அவன் முத்தொழிலை ரொம்ப சுலபமாக சிரமம் இல்லாமல் செய்கிறான். ஓகே, ஆனால் அவனே நேரடியாக செய்கிறானா? இல்லை. ரொம்ப பெரிய இந்த மாதிரி தொழில்களுக்கெல்லாம் சிஇஓ அப்படிங்கிறோம் இல்லையா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அப்படி இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து எல்லாம் அவங்களே நேரில் போய் செய்ய மாட்டாங்க.
அதை செய்கிறதுக்கு அவங்க கீழே சில அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த அதிகாரிகளும் எல்லாத்தையும் நேரில் போய் செய்ய மாட்டாங்க, சில விஷயத்தை செய்வாங்க. அவங்களுக்கு அதை செய்து கொடுப்பதற்கு சில பேர் கீழே இருப்பாங்க. அவர்களும் எல்லாவற்றையும் நேரம் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு கீழே இப்படி படிப்படியாக இறங்கி நேர களத்தில் செய்யக்கூடியவங்க பல பேர் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் வச்சு மேய்ச்சி வேலை வாங்குறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்கள வச்சு மேய்க்கிற ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு திட்டம் போட்டு கொடுக்கிற ஒருத்தர் ஒரு சிலர் இருப்பாங்க. அவர்களையும் தன்னுடைய இந்த டைரக்ஷன்ஸ்ங்கிறோம்லே அந்த இயக்கத்தினால் இப்படி செய், இப்படி செய்யாத, இதே இப்படி இருக்குது அப்படியெல்லாம் கேட்டு அவர்களையும் இயக்கி கொண்டு ஒருவன் இருப்பான். அந்த சிஇஓ மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு முத்தொழில் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்தை செய்யும் பொழுது தானே நேரடியாக செய்யாமல் என்ன பண்ணிட்டான்னா, சிவபெருமான் அதற்காக 3 பேரை டெலிகேட் பண்ணி விட்டுட்டார். டெலிகேட் பண்ணுறதுன்னா ஒரு காரியத்தை ஒருத்தத்தை கொடுத்து என் சார்பில் நீ இதை செஞ்சுட்டு வா அப்படிங்கிறது. அப்படி ஒருத்தரை செய்ய அனுப்பும் பொழுது இவ்வளோ பெரிய காரியமாக இருக்கேன், நான் எப்படி செய்கிறது அப்படின்னு அவங்க பயந்துடாமல், நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு சக்தியில் நான் கொடுப்பேன், என்ன வேணுமோ என்கிட்ட கேட்டு நீ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிகேஷன். அது மாதிரி சாதாரணமாக எல்லோரும் என்ன நினைப்போம், மும்மூர்த்திகள்லாம் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிம்போம். ஆனால் சிவன் சொல்லக்கூடாது, பிரம்மா விஷ்ணு ருத்ரன், சிவாம்சமாகிய ருத்ரன் இந்த அழித்தலை செய்கின்றான். சிவனுடைய இருவேறு அம்சங்கள் மறைத்தல் அருளலை செய்கின்றன. இப்போது அப்போ இவர் எங்கிருந்து கொண்டு எப்படி இது செய்கிறார் அப்படின்னா, சிவபெருமானே செய்கிறான் முத்தொழிலா அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னா, இந்த மூவரையும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவரையும் அதிஷ்டித்து கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிஷ்டித்தல்னா என்ன, அதிஷ்டானம்னா ஒரு நிலைக்களன். இந்த புத்தகத்திற்கு இந்த மேஜை அதிஷ்டானமாக இருக்கிறது, அதை தாங்கி கொண்டிருக்கிறது. அதுபோல் பகவான் பரம்பொருளாகிய பரபிரம்மம் சிவபெருமான் தன்னை இந்த 3 மும்மூர்த்திகளாக தோற்றுவித்து கொண்டு அவர்களுக்குள்ளிருந்து இதை செய்கிறான். தானே நேரடியாக செய்யலை, இவங்க 3 பேரை செய்கிறான். தன்னுள்ளிருந்து தான் அந்த 3 பேரையும் அவன் தோற்றுவித்திருக்கிறான். அவர்களை நிலைக்களனாக கொண்டு அவர்களுள் வீற்றிருந்து அவர்கள் மூலம் இந்த உலகையெல்லாம் படைப்பதையும் காப்பதையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்வதையும் செய்கின்றான். அதிஷ்டித்து கொண்டு, அதிஷ்டித்தல் அப்படின்னா நிலைக்களனாக கொண்டு செயல்படுதல். நேரடியாக வரலை, அவங்கள வச்சே செஞ்சுக்கிறான். ஏன் அப்படின்னா, பிரம்மம் என்பது கர்மங்களையெல்லாம் கடந்தது. மாயை கலந்த சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் எல்லாவற்றையும் கடந்தது. சகுண பிரம்மம் ஈஸ்வரன், ஜகத்காரணன். அவன் மும்மூர்த்திகள் மூலம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதையும் காப்பதையும் அழிப்பதையும் செய்கின்றான். அப்படி மும்முதலா, 3 கண்ணா, முத்தொழிலா, மும்முதலா. மும்முதல் என்று இங்கே சொல்லுவது அந்த மும்மூர்த்திகளை தான் குறிக்கிறது, பிரம்மா விஷ்ணு ருத்ரன். மும்முதலா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீ ஒருவன் தான் இந்த 3 பேராகவும் ஆகியிருக்கிறாய். லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய நாமங்கள் இந்த கருத்தை ரொம்ப நல்லா விளக்குகிறது. யாரை என்ன முழுமுதற் பொருள் பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த தெய்வம் தான் இவன் எல்லாரையும் இயக்கி கொண்டிருக்குன்னு சொல்லிடுவோம். மகாவிஷ்ணுவை முழுமுதலாக வணங்கினா அவர் தான் எல்லாரையுமே செய்கிறார், எல்லாரும் அவர்கிட்டேருந்து தான் வந்தவங்க அப்படின்னு சொல்லிடுவோம். சிவபெருமான் முழுமுதற் பொருள் அப்படின்னு நம்புகிறவங்க அவர்கிட்டேருந்து தான் இவங்க 3 பேரும் வந்தாங்க. அம்பாள்னா அம்பாள்கிட்டேருந்து தான் எல்லாரும். ஏன்னா அம்பாளுடைய லலிதா சஹஸ்ரநாமத்தில்னு சொல்லியிருக்கு, கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாக்கிருதிகி. அம்பாளுடைய 10 நகங்களிலிருந்தும் 10 கை விரல்களின் நகங்களிலிருந்து தசாவதாரமே வந்து தான். அவள்கிட்டேருந்து தான் பஞ்சப்பிரேத மஞ்ச அதிசாயினி. இந்த முத்தொழிலில் 5 தொழில் வச்சுக்கோங்க. இந்த 5 தொழில்களையும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல், இந்த 5 தொழிலையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவங்க 5 பேரும் அம்பாள்கிட்டேருந்து தான் வந்தாங்களாம்.
அம்பாள் அவங்களுக்குள்ளே புகுந்து அவங்களுக்கு சக்தியை கொடுக்கலன்னா அவங்க அப்படியே பிரேத்தம் போல தான் கிடக்காங்களாம். பஞ்ச பிரேத்த மஞ்ச அதிசாயினி. அம்பாள் ஒய்யாரமாக ஒரு மஞ்சத்தில், மஞ்சம்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அந்த மஞ்சம், சம்ஸ்கிருதம் மஞ்சம் அப்படிங்கிற அந்த மஞ்சத்தில் சாய்ந்து கொண்டு இருக்கிறாள். அந்த மஞ்சத்துக்கு 4 காலாக இருக்கிறது யாருன்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன். பலகையாக இருக்கிறது யாருன்னா சதாசிவமூர்த்தி. அவள் அதில் உட்காந்துட்ருக்கா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்பாள் தான், பரபிரம்மம் தான் இந்த 5 மூர்த்திகளுக்குள்ளும் உயிராக ஆற்றலாக இருந்து கொண்டு அவர்களை இயக்கி கொண்டு இந்த 5 தொழில்களையும் நடத்துகிறதுன்னு அர்த்தம். நேரடியாக செய்யலை, இவங்க 5 பேரையும் கருவியாக கொண்டு செய்கின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கருவியை விட கர்த்தா என்றைக்கும் பெரியவன் இல்லையா? இப்போ நம்ம கையில் ஒரு பேனா எடுத்து எழுதுகிறோம். இப்போது அந்த பாட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் யாருக்கு மாலை போட்டு பாராட்டுவாங்க? பேனாவுக்கா, கவிஞனுக்கா? கவிஞனுக்கு தான் அந்த சிறப்பு. கவிஞன் தான் அந்த பாடலை மனசில் கற்பனை பண்ணியிருக்கான். அவனுடைய கற்பனையை இந்த பேனா எழுத்தா பேப்பரில் எழுதி கொடுக்கறது, அவ்வளோதான். அப்படி இந்த மும்மூர்த்திகளையும் உள்ளிருந்து இயக்குபவனாக பரம்பொருள் விளங்குகிறார். அந்த பரம்பொருளை சிவபெருமான் என்று தாய்மானவர் துதிக்கின்றார். இந்த 3 கண்ணா மும்முதலா முத்தொழிலா மும்முதலா என்கிறத படிக்கும் பொழுது எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. நம்முடைய ஸ்தாபகர் சுவாமிஜி வாழ்க்கையில் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்த மகாராஜ் அவர்கள், அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு ஒரு தரம் சத்சங்கத்தில் பேச்சு வரும்பொழுது சென்னை ராமகிருஷ்ண மடத்தில் ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த மகாராஜ் சொன்னார், சுவாமி சித்பவானந்தர் இவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய திறமையினால் மட்டுமல்ல, பின்ன என்னன்னா அவர் அகங்காரம் முற்றிலும் இல்லாதவராய் அகங்காரத்தை ஒதுக்கி குருதேவரை தன்னுள் எழுந்தருள பண்ணி குருதேவரை செய்ய வைத்தார். குருதேவருடைய கருவியாக அவர் இருந்து கொண்டு குருதேவர் ஆட்டுவித்த பிரகாரம் அவற்றை செய்தார். இது எப்படி நம்மளுக்கு தெரியும்? மகான்கள் வாழ்க்கையில் அகங்காரம் இருக்காது, அதனால தான் அவர்கள் மகான்கள். இது இன்னும் நேரடியாக ஒரு சிறப்பான நிகழ்ச்சி மூலம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதுதான் எனக்கு இந்த 3 கண்ணா முத்தொழிலா மும்முதலா அப்படிங்கிறத படிக்கும் பொழுது தோன்றிட்டு. சிவபெருமான் 3 கண்ணன், முத்தொழிலன், மும்முதலோன். எப்படி சுவாமி சித்பவானந்த மகாராஜ் தன்னுடைய குருநாதர் சுவாமி சிவானந்தரோடு, மகாபுருஷ மகாராஜோடு நன்கு நெருங்கி பழகி அவருடைய பேரருளை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றிருந்தார். மகாபுருஷ மகாராஜ் தென்னாட்டுக்கு வரும்போதெல்லாம் சுவாமி சித்பவானந்தரை அழைத்து வந்தார். பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது, அப்புறம் சன்னியாசியாக இருந்த பொழுதும். ஒரு கட்டத்தில் தென்னாட்டு விஜயங்களெல்லாம் முடித்து கொண்டு அவர் வடநாட்டுக்கு போகிறார். அவருக்கும் வயசாகிறது, அங்கே மடமும் பெருசாகிட்டுருக்கு, தலைமை பீடத்தில் அவருக்கு வேலை நிறைய இருக்குது, அதனால் அங்கே போகிறார். அப்போது தன்னை விட்டு பிரிகிறாரே அப்படின்னு இவருக்கு கஷ்டமாக இருக்குது சுவாமி சித்பவானந்தருக்கு. எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால், யாராவது என்கிட்ட சந்தேகம் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் பக்கத்தில் இருந்ததுனால உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு நான் சந்தேகங்களை எல்லாம் தெளிந்து கொண்டேன். இப்போ நான் தனியாக இருக்கும்போது வந்தால் என்ன செய்ய அப்படின்னார். வருத்தத்தோடு கேட்குறார் குருநாதர்கிட்ட. அப்போ குருநாதர் சொல்கிறார், இதில் என்ன கஷ்டம்? சந்தேகம் வந்தால் நீ மனசை அமைதிப்படுத்தி தியானம் பண்ணி உன்னுள் ஆழ்ந்து மூழ்கு, உண்மை உனக்கு விளங்கும் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் அவர் அங்கே போயிடுறார். எங்கே? வேலூருக்கு. அங்கே சென்றவுடனே, இது நடந்தது 1926. அதுக்கப்புறம் அவ்வப்பொழுது சுவாமி சித்பவானந்தர் இங்கே ஊட்டியிலிருந்து வேலூருக்கு சென்று குருநாதரை தரிசித்து வருகிறார். 1931 அப்படி அது வரைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கிறார். இதற்குள்ளே சுவாமி சிவானந்தருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிறது. அவர் பக்கவாதம் அவரை தாக்கி விடுகிறது. அப்புறம் போய் அவருக்கு சேவை செய்து வருகிறார். நாட்கள் கழிகின்றன. 1934 வருடம்
அப்போ அவருக்கு ரொம்ப முடியல அப்படின்னு அங்கே இருந்து சொல்கிறாங்க. உடனே சுவாமி சித்பவானந்தர் ஊட்டியிலேருந்து கிளம்பி போகிறார் 1934. அப்போ அவருக்கு உடன் 15 நாட்கள் தங்கியிருந்து நல்ல சிசுருஷையெல்லாம் பண்ணுகிறார் குருநாதருக்கு. அந்த 15 நாள் காலகட்டம் முடிந்து அவர் ஊட்டி திரும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. ரொம்ப ஒரு பெரிய வருத்தத்தோடு அவர் குருநாதரை பிரிகிறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே இந்த சரீரம், இந்த திருமேனி எத்தனை நாளைக்கு இந்த பூமியில் இருக்குமோ அப்படின்னு அவருக்கு உள்ளூர தோன்றிவிட்டது. ஆனால் அந்த வருத்தத்தெல்லாம் மனசுலேயே வைத்து கொண்டு குருநாதரை வணங்கி விடைபெற போகிறார் அவர். அப்போ சொல்கிறார், மகாராஜ் நான் மதியம் கிளம்புறேன், ஆனால் நான் இப்போயே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், திரும்ப ஒரு தரம் வந்து உங்களை தொந்தரவுப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறார். உடனே மகாபுருஷ மகாராஜ் சொல்கிறார், தொந்தரவெல்லாம் ஒன்றும் இல்லை, திரும்ப நீ ஊருக்கு போக முன்னாடி இன்னொருத்தர வா அப்படின்னு சொல்லிட்டார். சரி, குருநாதரே சொல்லும் பொழுது நம்ம போகாமல் இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு திரும்ப போய் குருநாதரை நமஸ்காரம் பண்ணுறார். நம்ம பார்த்தோம், அவருக்கு மகாபுருஷ மகாராஜுக்கு பேரலிட்டிக் அட்டாக். அதனால் அவரால் கைகளெல்லாம் ரொம்ப சுதந்திரமாக அசைத்து செயல்பட முடியல, பேச்சும் தெளிவாக வரமாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். தன்னுடைய தொந்தரவை பார்க்காம சீடனை வர சொல்லிட்டார். ஸோ திரும்ப நமஸ்காரம் பண்ண வர வந்து இவர் நமஸ்காரம் பண்ணுற அப்போது முதல்ல 1926 சன்னியாசம் வாங்கின புதுசில் ஊட்டிலேருந்து அவர் போகும்போது வருத்தப்பட்டார் இல்லையா, அது மாதிரி. ஆனால் அதை விட இன்னும் ஒரு தீர்மானமாக, ஏன்னா நிச்சயம் இந்த சரீரம் ரொம்ப நாளைக்கு இங்கே தங்காது, தங்கினால் அவருக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம். அந்த நிலைமை தெரிஞ்சதுனால ஒரு பெரு வருத்தத்தோடு அந்த துயர மேகங்கள் உள்ளத்தை சூழ அவர் அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார். அப்படி குனிந்து தலை வணங்கி நிற்கும்போது திடீர்னு குளிர்ந்த ஏதோ ஒன்று தலையில் படுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் புரட்டி தூக்கி உக்காத்தி வச்சாலொழிய உட்கார முடியாத நிலையில் இருந்த மகாபுருஷ மகாராஜ் எப்படியோ எழுந்து உட்கார்ந்திருக்கிறார் படுக்கையில். அசைக்க முடியாத அவரது வலது கையை எப்படியோ தூக்கி இவர் தலையில் வச்சுட்டார். குருநாதருடைய திருக்கரம் சீடனின் தலையில் வைக்கப்பட்டு ஆசீர்வாதம் வழங்கப்படுகிறது. அந்த நினச்சி அப்படியே உருகி போகிறார் சீடன். அதை விட இன்னும் உருக்கமாக ஒரு வார்த்தை வருது அவர்கிட்டருந்து. என்ன சொல்கிறார்? இவர் வருத்தப்படுறார் இல்லையா, குருநாதரை பிரிஞ்சு போகிறோமேன்னு. இல்லை, நான் உன்னை பிரியலை. என்ன சொல்கிற? குருதேவர் உன்னோடு இருக்கிறார், அன்னை ஸ்ரீ சாரதை உன்னோடு இருக்கின்றார், சுவாமி விவேகானந்தர் உன்னோடு இருக்கின்றார். இவர் முன்னா சொல்ல சொல்ல அப்படியே இவருக்கு அருள் மழை பொழிவதை உணர்ந்து ஆனந்தப்படுகிறார். ஆனாலும் நான் குரு மகாராஜையோ அன்னையாரையோ சுவாமிஜியோ பார்த்ததில்லை, உங்களைத்தான் பார்த்திருக்கிறேன் இவர் மனசு நினைக்கிறதோ இல்லையோ, அவர் சொல்லிட்டார், நாமும் உன்னோடு இருக்கிறோம். புரிஞ்சு போச்சா? 4 பேரும் உனக்குள்ளதான் இருக்கோம்னு சொல்லிட்டார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்போது அந்த டிவைன் ப்ரெசன்ஸ், அந்த தெய்வீக சாநித்தியம் அவருக்குள் நிறைந்திருக்கிறது. 3 பேருடைய அந்த தெய்வீக சாநித்தியம் அவருக்குள்ளே நிறைந்து விட்டது. இது அந்த ஆசீர்வாதம் பண்ணின மகானும் அப்படிப்பட்ட மகாபுருஷர், அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சீடரும் இவரும் ஒரு பெரிய மகானானதுனால இவர் மனசில் அகங்காரம் முற்ற முழுக்க துடைத்து எறியப்பட்டு அவர்களே இங்கு உள்ளிருந்து செயல்படுகிறார்கள். குருதேவர், அன்னையார் சுவாமிஜி, சுவாமி சிவானந்த மகாராஜ். இது எப்படி தெரியும்? ஒரு கட்டத்தில் ராமகிருஷ்ண தபோவனம் அது உருவாகி அதை வேலூர் மடத்தோடு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி அந்த ப்ராசஸ் போய்கொண்டிருக்கு. அப்போது சில பேர் சொல்கிறாங்க, சித்பவானந்தருடைய மடத்தை நம்மளோட சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணி ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ சுவாமி சித்பவானந்தருடைய மடம் வேலூர் மடத்தோடு சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அது இவருக்கு ரொம்ப தாங்க முடியாத வேதனை. இது என்ன சித்பவானந்தர் மடமா இது?
இது ஸ்ரீராமகிருஷ்ண தபோவனம், ஸ்ரீராமகிருஷ்ணருடையது, இது அடியனுடையது அல்ல என்று அவர் வருந்தினாராம். இப்போ நம்ம சொத்தை ஒருத்தர் திருடிக்கிட்டா, நாம் எடுத்துட்டா, அல்லது எனக்கு தான் இதில் உரிமை இருக்குதுன்னு சொன்னால் நம்ம சண்டைக்கு போவோம். இங்கே என்ன சொல்கிறார், இது உன்னோடதும் சொல்கிறாங்க, இல்லை இது என்னோடதில், எப்படி நீங்கள் என்னோடதுன்னு சொல்ல போச்சு, இது குருதேவரோடதுங்கிறார். அப்போ அவருக்குள்ளே அந்த நான்கிற ஒரு அகந்தையே இல்லை. அங்கே முழுக்க நிறைந்திருந்தது குருதேவர் தான், அன்னையார் தான், சுவாமிஜி தான், மகாபுருஷ மகாராஜ் தான். இது எதுக்கு இந்த கதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, மும்முதல் அப்படிங்கிறார் இல்லையா, முத்தொழிலை புரியக்கூடிய மும்மூர்த்திகள் தான் முதல்வர்கள். எப்படி முதல்வர்கள்? அந்தந்த ஸ்டேஜில். இப்போது ஒருத்தருக்கு 3 காலேஜ் இருக்குது. நம்ம சேலம் சாரதா சமிதி எடுத்துக்கோங்களேன். சமிதியிலே 3 காலேஜ் இருந்தது, 3 வகை காலேஜ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் காலேஜ், காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இப்போது அம்பா, பெரிய அம்பா தான் 3த்துக்குமே செக்ரட்டரி. அப்போ இவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை போய் விசிட் பண்ணுறாங்க. அந்த காலேஜுக்கு ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க. அந்த பிரின்சிபல் அம்பாட்ட இப்படிலாம் பண்ணியிருக்கேன்ப்பா, இந்த மாதிரிப்பா இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் பிஎட் காலேஜுக்கு போகிறாங்க. அந்த பிஎட் காலேஜுக்கு ஒரு பிரின்சிபல், அந்த பிரின்சிபல் அம்பாட்ட இன்னென்ன பண்ணியிருக்கோம், இன்னென்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு போகிறாங்க அம்பா. அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜுக்கு ஒரு தனி பிரின்சிபல், அவங்க அம்பாட்ட, செக்ரட்டரி அம்பாட்ட இது வேணும் இது வேணும்லாம் சொல்கிறாங்க. அப்போது அவர்கள் முதல் எது அவங்க பண்ணக்கூடிய அந்த தொழிலுக்கு அந்த பொறுத்தளவில் அவர்கள் முதல்வர்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கும் முதல்வனாக, மும்முதல்வனாக, மூவர்க்கும் முதல்வனாக சிவபெருமான் இருக்கின்றார். அதனால் 3 கண்ணா, முத்தொழிலா, மும்முதலா. அப்போது சுவாமி சித்பவானந்த மகாராஜ் தன்னை ராமகிருஷ்ண தபோவனத்திற்கும் அதை சார்ந்த நிறுவனங்களுக்கும் முதல்வனாக நினைக்கவில்லை. மும்முதலாய் 4 பேர் தனக்குள் குடியிருந்து கொண்டு அவர்கள் தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அந்த ஒரு பொருள் இந்த 4 பேர் வடிவில் வந்தது, அது ஒன்று தான் இங்கிருந்து கொண்டு செய்கிறது, இது அவருடைய கருவி மாத்திரமே என்று அகங்காரம் சிறிதும் இல்லாத அவர் இருந்தார். அது மாதிரி இந்த மும்மூர்த்திகளுக்குள்ளே இருந்து கொண்டு வேலை பார்க்கிறவர் சிவபெருமான். 3 கண்ணா, முத்தொழிலா, மும்முதலா. சரி, அவருடைய கருணை எப்படி வெளிப்படுகிறது? மூலகும் தோன்ற கருணை பொழி தோன்றலே. தோன்றல் அப்படின்னா தோன்றி வருபவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, முதல்வனாய் இருப்பவன். இந்த 3 தொழில்களையும் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? மூவுலகும் தோன்ற. இங்கே முத்தொழிலில் சிருஷ்டியை மட்டும் சொல்கிறார், ஸ்திதியும் சம்ஹாரமும் அதில் உட்பொருளாக இருக்குது, உட்கிடக்கையாக இருக்குது. என்ன? மூவுலகும் தோன்ற கருணை பொழி தோன்றலே. மூவுலகம்னா என்ன? பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம். பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பூலோகம் என்பது நம்முடைய பூமி, இந்த பூமி கோளம், அந்த பூகோளம், இந்த பூமி பந்து, அதை நினச்சிக்கோங்க. அதனுடைய மேற்பரப்பில் தான் நாம் உயிர்கள்லாம் இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 7 வகை பிறப்புக்கள், ஸ்தாவரங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லா உயிர்களும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியின் மேற்பரப்பிலேருந்து சில மைல் தூரம் எடுத்துக்கொண்டால் வானம் இருக்கு இல்லையா, இது பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த வானத்தை அந்தரிக்ஷம், இடைப்பகுதின்னு சொல்கிறோம். வானத்தில் அருகில் இருக்கக்கூடிய பகுதி அது புவர்லோகம். இது பூலோகம், அது புவர்லோகம். இப்போது அட்மாஸ்பியர், காற்று மண்டலம், வாயு மண்டலம், வளிமண்டலம், அது எப்படின்னா விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியிலேருந்து சில 4 மைலில் ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், 6-7 கிலோமீட்டருக்குள்ளே கீழே இருந்து அவ்வளோ உயரம், அது வரைக்கும் தான் காற்று இருக்கும். அதுக்கப்புறம் வெற்றிடமாக தான் இருக்காது. இப்போ இந்த காற்று இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர் இருக்கே, இதுதான் அந்தரிக்ஷம். அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்குது? வெறும் வெளி, ஸ்பேஸ்.
அந்த ஸ்பேஸ் தான் வானம் அல்லது ஸ்வர்கலோகம். பூமண்டலம், அதற்கு மேல் புவர்லோகம், அதற்கு மேல் ஸ்வர்கலோகம். இது எல்லாவற்றையும் அவர் படைத்தார். இந்த ஸ்வர்கலோகம்ங்கிறது தான் ரொம்ப பெருசாக எல்லையற்றதாக இருந்து கொண்டு இந்த எல்லா கோளங்களும் அதிலே சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. அதான் ஸ்வர்கலோகம்னு சொல்கிறோம். பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம். அதனால் மூவுலகும் தோன்றும்படியாக கருணை பொழி தோன்றலே, கருணை மழையை பொழிவிக்கின்ற கருணாமூர்த்தியாகிய இறைவனே, மூன்று கண்ணா, முத்தொழிலா, மும்முதலா, மூவுலகும் தோன்ற கருணை பொழி தோன்றலே. அப்புறம் என்னன்னா, இதெல்லாம் அவருடைய விஸ்வரூபத்தில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய காரியங்களப்பா. நான் இங்கே எங்கே இருக்கேன்னு தெரியாமல் ஒரு சின்ன புள்ளி போல் இருக்கேன் இந்த பெரிய அண்ட சராச்சரத்தில். எனக்கு அவர் எப்படி அப்படின்னா, ஈன்ற அன்னை தன்னை போல் அன்பு தழைத்தோய். எப்படி? ஈன்ற அன்னை, பெற்ற தாய். பெற்ற தாயின் சிறப்பு என்ன? குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தன்னை கவனிச்சிக்கவே முடியாது. அது படுக்கும், அழுகும், பாலை கொடுத்தா சாப்பிடும், அப்புறம் ஏதாவது பூச்சி கீச்சி கடித்தா கத்தும், பசிச்சா திரும்ப ஒரு கத்தல், அப்புறம் மலஜலம் கழிக்கும். அதுக்கும் ஒன்று மணிக்கு அப்பவும் ஒன்று பண்ண தெரியாது. அம்மா தான் எல்லாம் செஞ்சு விடணும். அப்புறம் திருப்பி பசிச்சா அழும். இதுக்கு நடுவில் அம்மாட்ட சிரித்து விளையாடி சந்தோஷமாக இருக்கும். இதை தவிர அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ முழுக்க முழுக்க அந்த சிசுவுக்கு பொறுப்பு தாய். அவள் தான் ஈன்ற அன்னை. அவளுடைய கருணையினுடைய சிறப்பு என்ன? பால் நினைந்து ஊட்டும் தாய். குழந்தைய தூங்க பண்ணிவிட்டு தொட்டிலில் கிடத்திட்டு அல்லது கீழே வேணாலும் நல்லா விரித்து போட்டு விட்டுட்டு அவள் போய் கொஞ்சம் வேலை பார்ப்பா. இன்னும் குழந்தை தூங்கிட்டே இருக்கான், அவளுக்கு பால் ஊட்டணும்னு தோன்றுகிறது. பால் நினைந்து ஊட்டும் தாய். அவளுடைய சரீரத்தில் இறைவன் அப்படி படைச்சிருக்கான். பால் ஊறுகிறது. குழந்தை ஆனால் இன்னும் பால் வேணும்னு கேட்கலையே, இவளுக்கு நினைவு வந்துக்கிடு. போய் அந்த குழந்தையை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சி முழிக்க வச்சுட்டு பாலை குடிச்சிட்றான். பால் நினைந்து ஊட்டும் தாய். இப்போ சிவனார் எப்படி இருக்கிறார்? பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து, சாலன நன்றாக மிகுதியாக அதிகமாக, தாயை விட அதிகமான கருணையை உடையவன். அதனால் இங்கே போலன்னு சொல்லிட்டார். ஆனாலும் நாம் அப்படியே வச்சுக்கலாம், மிகுதியானே வச்சுக்கலாம். ஈன்ற அன்னைதனை போல். சரி, இது மட்டுமா? நம்ம அதாவது தாயினுடைய கருணைக்கு நம்ம சாஸ்திரங்களில் பல உதாரணங்கள். இராமடம் ஊட்டுவார் போல் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மகன் என்ன பண்ணிடுற, ஏதோ தப்பு பண்ணிடுறான், சின்ன வயசு தப்பு பண்ணிடுறான். அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே திட்டி விட்டுற, போடா இங்கே அப்படின்னு துரத்தி விடுறார். அவன் உடனே கோச்சிட்டு போய் அந்த ஊரில், அந்த காலத்தில் என்ன சின்ன ஊராக இருக்கும், அங்கே ஒரு அன்னச்சத்திரம் இருக்குது, அதில் போய் படுத்துக்கிட்டான். பேசாமல் கரெக்டான இடமா பார்த்து படுத்துக்கிட்டான். எங்கேயோ போய் படுக்கலை, சாப்பாடு கிடைக்கிற இடத்துல போய் படுத்துக்கிட்டான். இவன் அப்பா கோபமாக திட்டார். அதனால் அந்த நேரம் ஒன்றும் பேசலை அம்மா. ஆனால் அவள் எப்படியோ அப்படி இப்படி ஆளை வச்சு கண்டுபிடிச்சிட்டா அந்த அன்னச்சத்திரத்தில் தான் அவன் படுத்து கிடக்கான்னு. அவன் என்ன பண்ணிட்டா, சத்திரத்து சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சத்தம் போடாமல், அவனுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு 6-7 தோசை அவனுக்கு ஏற்ற மாதிரி சுட்டு எடுத்துக்கொண்டு அதுக்கு தொட்டுக்கொள்ள வேண்டிய மிளகாப்பொடி, சாம்பார் என்னமோ எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே மெதுவாக பின்வாசல் வழியாக வெளியில் மடத்துக்கும் பின் வழியாக யாருக்கும் தெரியாமல் அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் அந்த மடத்து மேனேஜர்கிட்ட இப்படின்னு சொல்லி, இந்த சாப்பாடு அவன்கிட்ட கொடுத்துருங்களேன் அப்படின்னு கொடுக்குறான். அவர் சிரிச்சு கொண்டே வாங்கிடுறான். சரி அப்படின்ட்டு வாங்கிட்டுறான். இவன் அப்படியே ஒளிந்து நின்று கொள்கிறான். தான் வந்தது அவனுக்கு சொல்லிட வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அப்புறம் அவனை கூப்பிட்டு, இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு உடனே அவன் சாப்பிட்றான். இராமடம் ஊட்டுவார் போல். அவள் இருப்பது தெரியாது இவனுக்கு, ஆனால் அவள் தான் கொடுத்து விட்ருக்கா. ஏன் அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரான்னா, அப்பா கோச்சிப்பார். பிள்ளைக்கு சாப்பாடும் கொடுக்கணும், அப்பாவும் ரொம்ப கோவப்பட்டுறக்கூடாது. அதனால் அந்த மாதிரி பண்ணுறாளாம். அது மாதிரி
இந்த ஜீவன் இங்கே அப்பான்னு தலைமை ஸ்தானம் மாதிரி தெரிஞ்சால் கூட இந்த ஜீவன் என்ன பண்ணுறது, என்னத்தையாவது கிறுக்குத்தனம் பண்ணி வைக்கிறது. அப்போது அறிவு அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறது, அன்பு ஆதரவை கொடுக்கிறது. இராமடம் ஊட்டுவார் போல் தாய் ஊட்டுகிறாள் இல்லையா, அதை மாதிரி ஈன்ற அன்னை தன்னை போல் அன்பு தழைத்தோய். ஏதோ கொஞ்சமாக இல்லை, நல்ல தளதளன்னு வளருது. தழைத்தோய் அன்பு அப்படி அவனிடமிருந்து பொங்கி பெருகி வருகின்றது. இறைவனிடமிருந்து உயிர்கள் பால் ஈன்ற அன்னை தன்னை போல் அன்பு தழைத்தோய். இப்படியெல்லாம் நீ இருக்கிறதுனால, அந்த அருளை நான் பெற்று உணர்ந்து அனுபவித்திருப்பதனாலே உன்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், ஒரு தெய்வம் உன்னை போல் உண்டோ? உன்னை போல் இன்னொருத்தர் இருக்க முடியுமா? உனக்கு ஒப்புமை சொல்கிறதுனாலே தெய்வத்தை தான் சொல்லணும். நீ தெய்வம், நீ கடவுள். அப்போ வேறு தெய்வங்கள்லாம் என்னமோ நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒன்றை மாதிரி இருக்குமா அப்படி இப்படின்னு ஒரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். லிட்ரேச்சரில் ஒரு கேள்வியினுடைய ஒரு வடிவம் என்ன அப்படின்னா, ஒரு நாவலோ இல்லை இப்போ ஷேக்ஸ்பியனுடைய ட்ராமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள பாத்திரங்களை ஒப்பிடணும். கம்பேர், கான்ட்ராஸ்ட், வேறுபடுத்தி காட்டணும். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். அது மாதிரி இங்கே தெய்வங்களை கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணினா என்னாருதான், உன்னை போல் ஒருவர் உண்டோ? சிவபெருமானுக்கு இணையாகவோ மிக்கவராகவோ யாரும் இல்லை. ஒப்பாரும் மிக்காரும் இல்லான். ஒப்பாக சமமாக இருப்பவர்கள் யாரும் இல்லை. சமமே இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் கூட உன்னை விட பெரிய ஆளுன்னு யாரும் இல்லை. உன்னை போல் உண்டோ? இல்லை என்று இறைவனுடைய கருணையை சென்ற பாடலிலே அந்த கருணையை பெறலையே எப்போ எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு கேட்டார். இப்போ கிடைத்து விட்டது என்று நன்றியோடு பாடுகின்றார். இந்த உன்னை போல் ஒரு தெய்வம் உண்டோ உரை என்பதற்கு, அதாவது நம்ம பெரியவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து விளக்கினாங்கன்னு சொன்ன ஒரு கருத்தை சொல்லும் பொழுது தன்னுடைய கருத்து அப்படின்னு மட்டும் அதை சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய கருத்தாக சொல்ல மாட்டாங்க. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஒரு அத்தாரிட்டி, பிரமாணம் காட்டுவாங்க. குறிப்பாக இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களில் வேதத்தினுடைய பிரமாணம், சப்த பிரமாணம், ஸ்வத பிரமாணம் ரொம்ப பெருசு. மேல்நாட்டில் எல்லாத்துக்கும் விஞ்ஞானபூர்வமாக, விஞ்ஞான ரீதியாக எம்பிரிக்கல் எவிடன்ஸ் கேட்பாங்க. எம்பிரிக்கல் எவிடன்ஸ்னால் பஞ்ச இந்திரியங்களுக்கும் எட்டக்கூடியதாக இந்த உலகத்தில் பார்த்தோ கேட்டோ முகர்ந்தோ சுவைத்தோ தொட்டுணர்ந்தோ அறியக்கூடியதாக அல்லது மனதால் அறியக்கூடியதாக ஒரு பொருள் இருக்கணும். மனசை விடக்கூட இந்த இந்திரியங்களுக்கு தான். அதுதான் எம்பிரிக்கல் எவிடன்ஸ். எதனால அதுக்கு ஒரு சாட்சியம் காட்டணும். இது அப்படி இருந்தால் தான் அது விஞ்ஞானபூர்வமானதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனாலே நம்முடைய பழைய மருத்துவ முறைகளில் கூட இந்த மருந்து சாப்பிட்டா அவனுக்கு எத்தனை பேருக்கு இது சரியாக இருக்குது, இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு டேட்டா கேட்குறாங்க, தரவுகளை கேட்குறாங்க. தரவுகளை எல்லாம் இந்த மாதிரி எம்பிரிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் இந்திரியங்களுக்கு புலப்படக்கூடிய சாட்சியங்கள், தடயங்கள், அதுகளெல்லாம் வச்சுக்கொண்டு அந்த ஆதாரங்களை ஆராய்ச்சி பண்ணி, தர்க்க ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் நிறுவுகிறோம். அதுதான் சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம், ஒரு பொருள், ஒரு விஷயம் உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய, பெரும்பாலும் மற்ற புலன்களும் வரும்னா கூட ரொம்ப முக்கியமாக கண்ணு தான். அதனால் பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷம்னா கண்ணுக்கு முன்னால் அப்படிங்கிறோம்ல, அதான் பிரத்யக்ஷம். சம்ஸ்கிருதத்தில் பிரத்யக்ஷம், தமிழில் கண்ணுக்கு முன்னால் நடக்குதே தெரியலையா உனக்கு அப்படிங்கிற. அப்போ கண்ணால் பார்க்கக்கூடியதாக பிரத்யக்ஷம். பிரமாணம் அப்படின்னா ஒரு விஷயத்தை அளந்து காட்டுகிறது, அளவை. இப்போ துணி எவ்வளவு நீளம் அப்படின்னா அந்த மீட்டர் ஸ்கேல் இருக்குது, அல்லது இந்த ஒரு 1.5 மீட்டர் நீளத்துக்கு அந்த டேப் இருக்கும், இன்ச்சு டேப் இருக்கும். இது மாதிரி எதையாவது வச்சு அளந்து பார்க்குறோம். ஒவ்வொரு பொருளையும் இப்போ திரவமாக இருந்தாலோ அல்லது அரிசி மாதிரியாக இருந்தால் முகத்தல் அளவையால் அளக்கலாம், நிறுத்தல் அளவை.
நீட்டல் அளவை, ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு அளவை அப்படிங்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரமாணம். இப்போது கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை மட்டுமே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி நம்பி ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லுவது விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி. அது ரொம்ப பெருசு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் எல்லாத்தையும் அப்படி கண்ணால் காட்டிட முடியுமா? ஒரு வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் அப்படி சொல்கிறான், நீ கடவுள் அப்படி இப்படிங்கிறீ, எங்கே இருக்கார் கடவுள் காட்டுன, ஓங்கி அரைஞ்சாரான் அவன் கன்னத்தில். கடவுளை காட்டுன்னு கேட்டான் அவன் கன்னத்தில், ஓங்கி அரைஞ்சாரான். அப்பான்னு கத்தினேன். ஏன்டா கத்துற? வலிக்குது சார். நீங்கள் அடித்த அடி அப்படி. எங்கள் வலியை காட்டு. கண்ணை அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் செவந்து போயிருக்கு, கொஞ்சம் என்னுடைய விரல் பதிஞ்சிருக்கு, அப்படி தான். எங்கே காட்டு வலியேன்னா, வலியை எப்படிடா காட்டுறது? அப்படித்தான் கடவுளை காட்ட முடியாது, உணரத்தான் முடியும். அப்போது இந்திரியங்களுக்கு எட்டுபவனாக அவன் இல்லை. ஆனால் கொஞ்சம் தூய மனதால் அவனை ஊகித்து அறியலாம். கீதையில் 6வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு, அதீந்திரியம் புத்தி கிராஹ்யம். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது தூய அறிவினால் கிரகிக்கத்தக்கது பரம்பொருள். அப்படி தூய அறிவினால் கிரகிக்கத்தக்கவனாகவும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவனாகவும் இருக்கிறான்கும் பொழுது அது நமக்கு எப்படி தெரிய வரும்? முதல்ல இப்போ கண்ணால் பார்க்க முடியாது, கடவுளை கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, யாரோ சிலர் பார்த்த மகான்கள் தவம் புரிந்து இந்திரியங்களை வென்று தூய மனதோடு இருந்து அவனை பார்த்துருக்காங்க. அந்த பார்த்த ரிஷிகள் அவனே அவர்கள் உள்ளின்று உணர்த்திய உண்மைகளை இப்படி வேதங்களாக கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லித்தானே தீரணும். நீயே தான் தெரிஞ்சுக்க முடியலையே. அப்போ ஒருத்தர் சொன்னாலாவது கேட்கலாம்ல. அதனால் இப்போது இந்த மாதிரி கடவுள் முதலான இப்போ இந்த நாத்திகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, பிரத்யட்சமாக தெரியலை, அப்போ கடவுள் இல்லை. ஆனால் பெரியவங்க அனுமானம்ங்கிறதையும் நீ கொஞ்சம் யோசிச்சா அதை நீ மனசால் புரிஞ்சுக்கலாம். கண்ணுக்கெல்லாம் தெரியாட்டா கூட, இந்த வலியெல்லாம் உனக்கு தெரியலைன்னா கூட அது எப்படி இருக்கும் அப்படின்னு உன்னுடைய முன் அனுபவத்தை வச்சு நீ அனுமானிக்கலாம். அப்படியெல்லாம் பல முறைகள் இருக்குது. அப்படி கூட உன்னுடைய அனுபவத்திலையும் முன்னாடி தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறத நீ கேட்டுக்கொள்ளணும். சப்த பிரமாணம். தெய்வம் விஷயத்தில் நிச்சயமாக சப்த பிரமாணம் தான் உனக்கு இருக்கக்கூடிய ஒரே கருவி. எப்படி இந்த ஸ்தூலமான பொருட்களை அளப்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவை, ஒரு கருவி இருக்கோ, திரவம்னா அளக்கிறதுக்கு இந்த லிட்டர் படி இருக்குல்ல, அதை வச்சு அளக்கிறோம். அரிசி போன்றது இந்த லிட்டர் மாதிரி அளக்கிறோம். சில பொருட்களை நிறுக்கிறோம், சில பொருட்களை நீட்டல் அளவில் அளக்கிறோன்னு சொன்னேன் இல்லையா. இதெல்லாம் அளவைகள், பிரமாணங்கள். அப்போது ஸ்தூலமான பொருட்களை அளப்பதற்கு இப்படி பிரமாணம் இருக்கின்றது. சூட்சுமமான பொருட்களை இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ நட்சத்திரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தூரமே எவ்வளவுன்னு சொல்கிறாங்க, லைட் இயர்ஸ் அப்படிங்கிறாங்க. லைட் இயர்னால் அது வருஷத்தை குறிக்கல, தூரத்தை தான் குறிக்கிறது. ஆனால் எப்படின்னாக்க, இப்போ ஒளி ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்தை அடையணும்னா அதனுடைய அந்த அசைவு இருக்கே, அந்த புறப்பட்டு வரும்போது வரக்கூடிய அந்த அசைவினுடைய வேகம் எப்படின்னா, இப்படிங்கிறதுக்குள்ளே அது 1,84,000 மைல், 30 லட்சம் கிலோமீட்டர் போயிடுறதான். 1,84,000 மைல் இப்படின்னு ஒரு சொடக்கிறதுக்குள்ள அந்த வேகத்தில் பயணம் பண்ணியே சூரியன் தேர்ந்து கிளம்புற கிரணம் பூமியை எட்டுவதற்கு 8 நிமிஷம் ஆகுமா. அப்போனா ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ போகிறது, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு, அது மாதிரி 8 தரம். அவ்வளவு வேகமாக அது கொண்டிருக்கிறது. ஒளியினுடைய வேகம்ங்கிறது அவ்வளவு நிறைய இருக்குது. அப்போ ஒரு வருஷத்தில் ஒளி எவ்வளவு தூரம் போகும், அதுதான் லைட் இயர். இப்போ லைட் இயருங்கிறது உண்மையில் ஒளி ஒரு வருடத்தில் பயணிக்கின்ற தூரம், காலமல்ல தூரம், இடைவெளி. அப்படி பல 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 லைட் இயர்ஸ், ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்கா. இங்கே இப்போ நம்ம பூமியிலேருந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் அப்படி எத்தனையோ லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கான். அவ்வளோ பெரிய இந்த உலகத்தில். அப்போ அந்த அளவெல்லாம் எப்படி அளந்தாங்க, எந்த ஸ்கேலை கொண்டு அளந்தாங்க? அப்போ அவங்க ஊகத்தை தான் அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அறிவின் அடிப்படையில் ஊகத்தை பயன்படுத்துகிறாங்க. விஞ்ஞானிகளுக்கும் எல்லாமே பிரத்யக்ஷத்தில் மட்டும் பண்ணிட முடியாது, சில ஊகங்களெல்லாம் பண்ணி தான் கணக்கு போட்டிருக்காங்க.
அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்புக்கு போய் பெரியவங்க சொன்னதை கேட்டுவிட்டா என்ன குறைஞ்சி போச்சு? ஆனால் சொல்கிறாங்க, நாங்கள் விஞ்ஞான ரீதியாக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம வைத்தியங்கள்லேயே நம்ம சில இதெல்லாம் சொன்னாலும் அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ஜோசியத்தையும் அவங்க எல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. அதாவது நம்பிக்கை, மூடங்கிற வார்த்தை வேண்டாம், நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது, அது ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டதல்ல, விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிக்கல்ல அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ ஸ்தூலமாக இல்லாத விஷயத்தை ஒரு கட்டத்தில் நாம் ஊகித்து அறிய வேண்டும் அனுமான பிரமாணத்தினால. அதுவும் முடியாத போது பெரியவங்க சொன்னதை கேட்டுக்கணும். கேட்டுக்கொண்டால் அது நிரூபிக்கப்படக்கூடிய காலம் ஒன்று வரும் உன்னுடைய பக்குவத்துக்கு ஏற்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, சப்த பிரமாணமாக என்ன சொல்லியிருக்கு பகவானை பற்றி அப்படின்னா, இப்போ மூன்று கண்ணா மும்முதலா முத்தொழிலா மும்முதலான்னு சொன்னார் இல்லையா? இவருக்கு இணையானவரோ மிக்கவரோ இல்லை, ஒப்பாரும் மிக்காரும் இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, உபனிஷதங்கள் சொல்லியிருக்கு. வேதத்தில் குறிப்பாக உபனிஷதங்களில் பரம்பொருளின் தன்மையை சொல்லும் பொழுது இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. என்ன அதை மேற்கோள் காட்டுறாங்க. என்ன சொல்லியிருக்கு? ஸ்வேதாஸ்வதரோ உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்தில் என்ன சொல்லிருக்கு? ஒரு பிரசித்தமான மந்திரம், ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே. தஸ்ய அவனுக்கு காரியம் கரணம் ச வித்யதே. இப்போது ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு அம்மா அப்பா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அம்மா அப்பா போய்கிட்டே இருக்கும். சரி, அப்போ கடவுளுக்கு யார் அம்மா அப்பான்னா, அவருக்கு காரணம் இல்லை. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்து அவர்கிட்டேருந்து இவர் வந்தார் அப்படின்னு சொல்லும்படியா இவர் காரியம் இல்லை. காரியம்னா விளைவாக வருவதுன்னு அர்த்தம். காரணம்னா அதை தோற்றுவித்ததுன்னு அர்த்தம். இவரை தோற்றுவித்த ஒருவர் இல்லை, இவர் ஒன்றின் காரியமும் இல்லை. ந தஸ்ய காரியம் காரணம் ச வித்யதே, அல்லது கரணம் ச வித்யதே அப்படின்னா அவருக்கு உறுப்புக்கள் இல்லை. நதத் சமஸ்ச அபி அதிகஞ்ச திருஷ்யத்தே, அவருக்கு சமமாகவோ அதிகமாகவோ பார்க்கப்படவில்லை. அவருக்கு சிவபெருமானுக்கு அவரை தோற்றுவித்தவராக ஒருவர் அறியப்படவில்லை. அவரை விட மேலானவராக, அவருக்கு சமமாகவோ அவரை விட மேலானவராகவோ ஒருவர் பார்க்கப்படவில்லை அப்படின்னு ரிஷி சொல்கிறார். எதுலன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். அது சிவபெருமானை குறிக்கின்றது. அப்படிப்பட்டவர் இந்த 3 மூர்த்திகள், பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை செய்யக்கூடிய இந்த மும்மூர்த்திகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மூலப்பொருள் அவர்தான், ஆதி மூலப்பொருள். அவருக்கு மேலே ஒருத்தர் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அவர் எப்படி இந்த முத்தொழில் இதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய அறிவும் ஆற்றலும் எல்லையற்றவை. அது சுவாபாவிகமாகவே அவருக்கு இருக்குது. அந்த எல்லையற்ற அறிவும் ஆற்றலும் அழியாத்தன்மையும் அவருடைய ஸ்வரூப லட்சணம். அதனால அதை கொண்டு இவங்க மூலமாக இதெல்லாம் செஞ்சுக்கிறார் என்று இறைவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லோனாய் விளங்குவதை உபனிஷதங்கள் அறிவிக்கின்றன. சும்மா சொல்லலை, கோஷிக்கின்றனம்பாங்க. உத்குஷ்டா, ஓங்கி ஒலித்து உறக்கச் சொல்லுகின்றன உபனிஷதங்கள் இறைவனுடைய தன்மையை. அப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் மேலானவனாக, மும்மூர்த்திகளுக்கும் மேலானவனாக அவர்களை அதிர்ஷ்டித்து கொண்டு இந்த முத்தொழிலை அவர்கள் மூலம் செய்பவனாகி அந்த மூலப்பொருள் இறைவன் என்று இந்த பாடலிலே சொல்லுகின்றார். இவர் சொன்னது அதுக்கு மூலம் முதல்ல அதை யார் சொன்னால் உபனிஷத்தில் சொன்னாங்க. உதாரணமாக ஸ்வேதஸ்வதர உபனிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கு என்று பெரியவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அதனால் இறைவனை பற்றிய விஷயங்களெல்லாம் ஸ்வக்கப்போல கல்பனை, நம்ம மண்டையில் கற்பனை பண்ணி நாமளாலாம் சொல்ல முடியாது.
ஏதோ சில உதாரணங்கள் அங்கேருந்து இங்கேருந்து நம்ம சொல்லலாமே ஒழிய அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நமக்கு அங்கேருந்து தான் கிடச்சிருக்கு. எங்கேருந்து? வேதத்திலேருந்து. பன்னரு உப்பனிட நூல் எங்கள் நூலே பாரினில் இதுபோல் பிரிதில்லையே. 10,000 வருஷத்துக்காவது முன்னாடி, ரொம்ப கொஞ்சமாக சொன்னாலும் 10,000 வருஷம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. மேல்நாட்டுக்காரவங்களுக்கெல்லாம் நம்மளை அவ்வளோ பழமைன்னு அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டா அவனுக்கு குறுன்னு வருதா, அதனால் ஒரு 3000 4000 வருஷத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் 10,000 வருஷமாவது இருக்கணும். ரொம்ப கொஞ்சமாக சொன்னாலும் 10,000 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த உபனிஷதங்கள். ஏன்னா ராமர் கிருஷ்ணருக்கு முன்னாடியே இது இருக்குது, இந்த வேதங்கள் இருக்குது, உபனிஷத்து இருக்குது, அதெல்லாம் ரிஷிகள் படிச்சிருக்காங்க, அது ரிஷிகள் ஓதிக்கொண்டே வருகிறார்கள், அதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ராமர் லக்ஷ்மணன் வசிஷ்டர்கிட்டையும் சாந்திபனி மகரிஷிட்ட இப்படின்னு அவங்க போய் படிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். யார்? ராமர் கிருஷ்ணர். அப்போ அது எல்லாத்துக்கும் முன்னாடி அது இருக்குது. அப்படிப்பட்ட உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு? இறைவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லான். அதைத்தான் இங்கே நவீன காலத்தில் தோன்றிய ரிஷி போன்ற தாய்மானவரும் சொல்லுகின்றார் என்று இந்த பாடலிலே மிக அழகாக பார்க்கின்றோம். 3 கண்ணா முத்தொழிலா மும்முதலா மூவுலகும் தோன்ற கருணை பொழி தோன்றலே ஈன்ற அன்னைதனை போல் அன்பு தழைத்தோய் ஒரு தெய்வம் உன்னை போல் உண்டோ உரை நீ சொல்லு. உன்னை போல் இன்னொருத்தர் இருக்க முடியுமா? இல்லைப்பா, நீ தான் ஃபைனல் என்று இறைவனின் மகிமை சற்று உணர்ந்து நெகிழ்ந்தவராய் பாடுகின்றார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.